योगी राम सूरत्कुमार, योगी राम सूरत्कुमार, योगी राम सूरत्कुमार जय गुरुराया. இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். இது என்ன அப்படின்னா, என் மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. என்ன மாற்றம்னா, பணம் பெரிதில்ல, உறவும் அன்பும் தான் பெருசு அப்படிங்கிறத பகவான் எனக்கு உணர்த்தி என் மனதை பக்குவப்படுத்திய ஒரு அனுபவம். 1987 பிப்ரவரி மாதம் நானும் என் மனைவி லலிதாவும் பகவான் தரிசனத்துக்காக போயிருந்தோம். காலையில் எப்பயும் போல் 9 மணிக்கு தரிசனத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு ஃபாரினர் வந்தார். அவர் பகவானுக்கு இடது பக்கத்தில் உட்காந்துருந்தார். நாங்கள் முன்னால் உட்காந்துருந்தோம். பகவான் அந்த வெளிநாட்டுக்காரர்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிட்டு திடீர்னு என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த அமெரிக்காக்காரர்கிட்ட சொன்னார், அந்த ஃபாரினர்கிட்ட சொன்னார், he is a professor, he is working in a college அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார், ப்ரொஃபஸர் வாட் சப்ஜெக்ட் யூ ஆர் டீச்சிங் அப்படின்னு கேட்டார். நான் என்ன சப்ஜெக்ட் டீச் பண்ணுறேன், சொல்லிக் கொடுக்குறீங்க காலேஜில் அப்படின்னு கேட்டார். நான் ஜூவாலஜி, விலங்கியல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சாமி அப்படின்னேன். ஓ, அதில் எவல்யூஷன் ஒரு பாடம் இருக்கு, அது தெரியுமான்னு கேட்டாங்க. சாமி, அதை நான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன், பரிணாமம்ங்கிறது சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். The beggar wants to know something about evolution. Can you tell something about evolution? அப்படின்னு சொன்னார். இந்த பிச்சைக்காரனுக்கு எவல்யூஷனை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லணும். ஹியூமன் எவல்யூஷனை பற்றி முதல்ல கேட்டாங்க, மனித எவல்யூஷனை பற்றி கேட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொன்னேன் நான். அப்புறம் அதில் தியரிஸ்லாம் வருமே, அந்த தியரிஸ்லாம் தெரியுமா, கோட்பாடுகள்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியும் சாமி, சொல்லுங்க அப்படின்னாரு. அதில் நான் சொன்னேன், லமார்க்கிசம், டார்வினிசம், மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கம் சொன்னேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுட்டு, ப்ரொஃபஸர், அந்த யூ டோல் மீ அபவுட் மியூட்டேஷன், வாட் இஸ் மியூட்டேஷன் அப்படின்னு கேட்டாங்க. என்ன மியூட்டேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, மற்ற 2 தியரியும் விட்டுட்டாங்க. நான் மியூட்டேஷனை திடீர் மாற்றம் சாமிஜி அப்படின்னா, வாட் யூ மீன் பை சடன் சேஞ்ச் அப்படின்னு கேட்டாங்க. என்ன அது மீன் பண்ணுறேன்னாரு. அப்போது நான் சொன்னேன், சேஞ்சஸ் இந்த ஜீன்ஸ், உடம்புல இருக்கக்கூடிய ஜீன்ஸில் சில நேரங்களில் திடீர்னு மாற்றங்கள் ஏற்படும். அப்படி அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது சில கேரக்டர்ஸ் மாறுபாடு அடைந்ததுனால புது ஸ்பீஷிஸ் உண்டாகும் அப்படின்னு, புதிய இனங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் உடனே அவர் என்ன சொன்னாங்கன்னா, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ வித் சம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. சரி சாமின்னு சொல்லிட்டு நான் ஆங்கிலத்தில் சொன்னேன். நான் ஆங்கிலத்தில் சொன்னதை நான் அப்படியே தமிழ்லேயே சொல்கிறேன். நான் அப்போது நான் என்ன சொன்னேன்னா, பகவான் சாமிஜி, பிரிட்டனோட ரூரல் ஏரியாஸில் ஒரு வகையான வண்ணாத்தி பூச்சிகள் இருந்தாங்க. அந்த வண்ணாத்தி பூச்சிகளுக்கு பேர் மொனார்க் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பிரைட் கலராக இருக்கும். அந்த பிரைட் கலரில் இருந்ததுனால அந்த சரௌண்டிங்ஸில் அது நல்லா இருந்தது, சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பக்கத்துல எல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. தொழிற்சாலைகள் வரும்போது அங்கிருந்து வரக்கூடிய அந்த புகை மண்டலம், அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை துகள்கள்லாம் கீழே டெபாசிட் ஆகி கீழே இருக்கின்ற பகுதிகள் எல்லாம் கருப்பாக மாற ஆரம்பிச்சிச்சு. அப்படி கருப்பாக மாற ஆரம்பிக்கும் போது இந்த பிரைட்டான பட்டர்ஃப்ளை அதில் பக்கத்தில் இருக்கும்போது அது பளிச்சுன்னு மற்ற பறவைகளுக்கு தெரிய ஆரம்பித்த உடனே பறவைகளை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த இனமானது அழிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இனம் அழிய ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் திடீரென்று ஒரு இரவில் ஒரு சில வண்ணாத்தி பூச்சிகள் மட்டும் கருப்பு கலரில் மாறிடுச்சு. அந்த காரணம் அந்த ஜீனில் ஏற்பட்ட ஒரு திடீர் மாற்றம் காரணமாக சில பிரைட் கலர்டு
வண்ணாத்தி பூச்சிகள் கருப்பு கலராக மாறிடுச்சு. அப்படி கருப்பு கலராக மாறினது வந்து அந்த பேக்ரவுண்டில் மெர்ஜ் ஆகி அந்த பறவைகளுக்கு தெரியல. ஆக அது வந்து அந்த பறவைகள்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. இந்த பிரைட்டாக பூரா அழிஞ்சு போச்சு. ஆக கடைசியில் அந்த கருப்பு இனம் புதிய ஸ்பீஷிஸாக மாறிடுச்சு அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள மறுடோருக்கு சொல்ல சொன்னார். நான் திருப்பி சொன்னேன். 3 தடவை சொல்ல சொன்னாரு. 3 தடவையும் திருப்பி சொன்னேன். சொல்லி முடிச்ச உடனே பகவான் ஒரே சிரிப்பு சிரிச்சு நல்லா தொடைய தட்டி தட்டி சிரிச்சாரு. சிரிச்சுட்டு ஓ மியூட்டேஷன் பிரிங்ஸ் சேஞ்சஸ், மியூட்டேஷன் பிரிங்ஸ் சேஞ்சஸ் சொல்லி திருப்பி திருப்பி சொன்னாரு. அதாவது திடீர் மாற்றங்கள் மாற்றங்களை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி 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 சிரிச்சாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக சிரிக்கிறார்? நாம் என்ன தப்பு சொல்லிட்டோம், நான் கரெக்டாக தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம எதுவும் எங்கேயா தப்பு சொல்லிட்டோம்னா அப்படியே எனக்கு தோணுது. திடீர்னு சிரிப்பு நின்று பகவான் சீரியஸ் ஆனாரு. என்னை பார்த்து சொன்னாரு, that mutation should come here now in your mind அப்படின்னு சொன்னாரு. அதாவது அந்த திடீர் மாற்றம் இப்பொழுது நடக்க வேண்டும், இங்கே நடக்க வேண்டும், உன் மனதில் நடக்க வேண்டும் சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சாமி எப்படி அது எப்படி திடீர்னு நடக்கும்? மனம் மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கணுமே முடிய எப்படி திடீர்னு நடக்கும்னு நான் திருப்பி அவர்கிட்ட பதில் கேட்கிறேன். நான் நோ யூ ஷுட் கம் நவ் ஹியர் இட் செல்ஃப் நவ் இட் செல்ஃப் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு இங்கேயே நடக்கணும், இப்பயே நடக்கணும், அதுவும் உன் மனதில் நடக்கணும். திருப்பி திருப்பி அவர் சொன்னாரு. எனக்கு அப்போதான் எனக்கு புரியுது, எனக்கும் என்னுடைய ஒரு சகோதரிக்கும் இடைந்த மனமாச்சல் அந்த அவங்கள வந்து நம்ம பேசினது, நாங்கள் 2 பேரும் பேசாத அளவில் இருந்தோம். அந்த அளவுக்கு ஏன்னா அந்த பிஸ்னஸில் அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்குள்ள உறவு முறிஞ்சு போயிருந்தது. அப்போ அது வரும்போது சொல்லிட்டு அந்த நினைப்பு அப்போதான் எனக்கு அந்த நினைப்பு வருது. அதை பற்றி நினைத்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பகவான் சொல்றாரு, ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் யுவர் சிஸ்டர், அவங்க வந்து உன்னுடைய சகோதரி, அவங்களுக்காக இதை நீ விட்டு கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் எனக்கு புரியுது, ஆஹா நமக்கு எந்த எக்ஸாம்பிள் வச்சு எங்க கொண்டு போயிட்டாருன்னு அப்பதான் மஜு. அப்போ என் மனசுல அப்படியே ஒரு சிந்தனை ஓடுது. பகவான் பதில் சொல்லல, என்னால் பதில் சொல்ல முடியல. ஆனா எனக்கு என் மனசுக்கு ஒரு சிந்தனை ஓடுது. என்ன சிந்தனை ஓடுதுன்னா, ஆமா பகவான் சொல்ற மாதிரி நம்ம சிஸ்டர் தானே, ஏன் இதை விட்டு கொடுத்தா நம்ம என்ன குறைஞ்சு போவோம் அப்படிங்கிற எண்ணத்தை என் மனசுல உருவாக்கிட்டார் பகவான். அந்த திடீர் மாற்றம், அந்த மியூட்டேஷனை என் மனதுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அப்புறம் எங்க சிஸ்டர் நானும் ஒரு மாதிரி நல்ல உறவுக்கு வந்துட்டோம். ஆக இதனால எனக்கு என்னத்தை உணர்த்திட்டாருன்னா, பகவான் பணம் பெரிதில்லை, உறவுகள் பெரிது, அன்பு பெரிது, மனதில் இருக்கக்கூடிய மனம் ஆச்சரியங்கள் ஒழிக்கப்படணும், ஈகோ நான் என்ற அகந்தை ஒழிக்கப்படணுங்கிறத அந்த இடத்துல அவர் ரொம்ப கிளியரா எனக்கு உணர்த்தி என்னை ஒரு முழு மனிதன் சொல்ல மாட்டேன் நான், எனக்குள்ள இருந்த ஒரு மிருக குணத்தை அந்த மியூட்டேஷன் மூலமாக எடுத்து விட்டுட்டாருங்கிறது தான் என்னுடைய பூர்ணமான நம்பிக்கை. இது மற்றொரு அனுபவம். இந்த அனுபவத்தில் போன அனுபவத்தில் நான் சொன்னதோட லிங்க்கும் இருக்கு, தொடர்ச்சியும் இருக்கு, புதிய ஒரு அனுபவமும் இருக்கு எனக்கு. 1987ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியில், அப்போ நான் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன், அதே நேரத்தில் என்சிசி ஆஃபீஸராகவும் இருக்கேன். அந்த 86ஆவது வருஷத்துலேருந்து நான் டெல்லியில் நடக்கக்கூடிய ரிபப்ளிக் டே பரேடு, அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 96-100 பேர் கூட்டிகிட்டு போவோம். அங்கே போய் காம்படிஷன்ஸ்லாம் கலந்துக்கிடுவோம். அதுக்கு செலெக்ஷன் நடக்கும். அது எப்போ நடக்க ஆரம்பிக்கும்னா, முந்தைய வருஷம் மே மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருவோம். அதாவது 88 ஜனவரிக்குன்னா 87 மே மாதம் ஆரம்பிச்சிருவோம்.
அந்த ஒரு டைம் 87 நாங்கள் மதுரையிலேருந்து நான் வந்து ஒரு 96 ஒரு 100 பேர் 100 என்சிசி கேடர்ஸை கூப்பிட்டுட்டு செலெக்ஷனுக்காக பாண்டிச்சேரியில் நடந்த கேம்புக்கு போயிருந்தோம். அப்போ பாண்டிச்சேரியில் கேம்பில் நடக்கும்போது ஏதோ ஒரு வண்டு ஏதோ ஒன்று என்னோட மேல் உதட்டில் கடித்து மேல் உதட்டு வீங்கிருச்சு. அதுக்கு ஊசி போட்டாங்க, அங்கே இருந்த கேம்ப் டாக்டர் ஊசி போட்டார், மருந்து கொடுத்தாரு. அது 2-3 நாள் இருந்தது, வலி வேறு இருந்தது. கடைசி முடிகிற நாள், கேம்ப் முடிஞ்சு நாங்கள் மதுரைக்கு திரும்ப வேண்டிய நாள். அப்போது நான் எனக்கு மேலே இருந்த அதிகாரிகள்கிட்ட போய், சார் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நான் திருவண்ணாமலையில் போய் எங்கள் பகவானை பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு கேட்டேன் நான். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. ஆனால் 6:30 மணிக்கு நம்ம உங்களுக்கு பஸ்ஸு 6:30க்குள்ளே நீங்கள் இங்கே வந்துடணும், இப்போ ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துடணும், வந்துடலாமான்னு கேட்டாங்க. சார் போயிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அங்கேருந்து புறப்பட்டு நான் இங்கே வந்துட்டேன். திருவண்ணாமலைக்கு வரும்போது மணி ஒரு 9:30 மணி இருக்கும், 9:30 இருக்கும், 9:30 10 கிட்ட இருக்கும். நேராக சுவாமிஜி சன்னதி ஸ்ட்ரீட்டுக்கு போனேன். அங்கே வந்து ஒரு ஃபேமிலி உட்கார்ந்துருந்தாங்க. நான் வெளியே இருந்து பகவானை கூப்பிட்டோன்னே பகவான் சசிட்ட சொல்லி கதவை திறக்க சொன்னாங்க. நான் உள்ளே வந்து உட்கார்ந்தேன். அப்போது சுவாமிக்கு எதிர்த்தாப்புல லெஃப்ட் சைடில் முதல்ல ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்களோட கணவன் உட்காந்துருந்தாரு. அதுக்கடுத்து ஒரு டாக்டர். அந்த படி இறங்குற மாதிரி இருக்கும். அந்த படி இறங்குற மாதிரி இருக்கிற இடத்துல என்னை உட்கார சொல்லியிருந்தார் கீழே. அந்த படிக்கு மேலே அவங்க 3 பேர், நானுக்கு அந்த படி மாதிரி இருக்கிற கீழே உட்காந்துருந்தேன். கனகராஜன், வாட் இஸ் தட் சொல்லிங் இன் யுவர் லிப்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன வீக்க, மேல் உதட்டில் என்ன வீக்கம் இருக்குன்னு கேட்டாங்க. நான் அது என்ன தெரியல, ஏதோ இன்செக்ட் கடிச்சிருச்சுன்னு சொன்னேன் நான். உடனே அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஹீ இஸ் ஏ டாக்டர். எனக்கு பக்கத்தில் இருந்தவரை காட்டி, ஹீ இஸ் ஏ டாக்டர், ஹீ கேன் see you அப்படின்னு சொல்லிட்டு, இவர் பக்கத்தில் இருந்தவர் ஒரு டாக்டர், அவர் உன்னை பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னார், ஹீ இஸ் ஏ ப்ரொஃபஸர், யூ ஜஸ்ட் எக்ஸாமின் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னார். அவர் என்னை பார்த்துட்டு, இது வந்து இன்செக்ட் பைட்டு தான் சமைச்சு, அதுக்கு மருந்து கொடுத்தா போதும், ஆயின்மெண்ட் போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. யூ சஜஸ்ட் தட் மெடிசின் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஏதோ பேர் சொன்னார். பேர் சொன்ன உடனே பகவான் சொன்னாங்க, நோ ப்ரொஃபஸர் வில் ஃபர்கெட், கிவ் இட் இன் ரைட்டிங் அப்படின்னாங்க. அப்போது எங்ககிட்ட பேப்பர்லாம் இல்லை. உடனே பகவான் என்ன சொன்னாங்கன்னா, சிகரெட்டில் அந்த சார்மினார் சிகரெட்டில் இருக்கிற அட்டை, அந்த உள்ளே இருக்கிற அட்டையை எடுத்து அதை எடுத்து கொடுத்து, யூ கிவ் இட் இன் ரைட்டிங் டு ப்ரொஃபஸர் அப்படின்னாரு. அதை எழுதி கொடுத்தாரு. மருந்தை வாங்கி போட்டேன். ஒரே ஒரு ட்ரிப்பு போட்ட உடனே சரியாக போச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி கான்வர்சேஷன் போய்கிட்டு இருந்தது. எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. அக்காலாம் உள்ளே போய் சாமி கூட இருந்திருக்காங்க, உள்ளே உட்காருவோம்பாங்க, நம்மளெல்லாம் சாமி உள்ளேயே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, இங்கேயே வச்சு அனுப்பிடுறாங்களே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தது. ரொம்ப நாள் எனக்கு அது அந்த எண்ணங்கள் உண்டு. ஆனால் நான் அதை வெளியே சொன்னது கிடையாது. அன்னைக்கு அந்த எண்ணம் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது மணி 12 ஆயிடுச்சு. 12 மணி ஆனவொடனே பகவான் எந்திரிச்சு உள்ளே போய் கதவை சாத்திட்டாங்க, மரக்கதவை சாத்திட்டாங்க. நாங்கள் 4 பேர் வெளியே உட்காந்துருந்தோம். அப்போது அது போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்கிட்ட பேசினார். அதுதான் இதில் போன எபிசோடில் நான் சொன்னதோட தொடர்ச்சி. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, கனகவேல்ராஜன், how much you lost to your sister அப்படின்னு கேட்டாங்க. அரௌண்ட் 10,000 rupees சாமிஜி. ஓ, ஒன்லி 10,000 rupees, 10,000 ரூபா மட்டும் தானே. see this doctor, இந்த டாக்டர் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அங்கே ஏற்பட்ட ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்னால அங்கே இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டார். அவர் இழந்தது லட்சக்கணக்கில் இழந்துட்டு இங்கே வந்திருக்காரு. நீ இழந்தது வெறும் 10,000 ரூபா தான். அதை பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. யூ வில் earn more money அப்படின்னு சொன்னாங்க. நீ வந்து இன்னும் 10,000 இழந்துட்ட, ஆனால் இதை விட அதிகமாக நீ இப்போ ஏர்ன் பண்ணுவ அப்படின்னு சொல்லி எனக்கு பிளஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இது வந்து அந்த எபிசோட இது என்னை கன்சோல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் 12 மணிக்கு உள்ளே போனாங்க. சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்து எங்களை எல்லாத்தையும் உள்ளே போவோம் அப்படின்னாங்க. அவர் முதல்ல போகலை, எங்களை எல்லாத்தையும் உள்ளே போக சொன்னார். உள்ளே போய் உள்ளே போனோம்னா 4 தூண் இருக்கும், நடுவில் 4 தூண் இருக்கும். நாங்கள் இந்த பக்கம் இருக்கிற தூணை ஒட்டி நின்றுக்கிட்டு இருந்தோம். பகவான் உள்ளே வந்தாங்க. வந்து கதவை சாத்திட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து, யூ கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் கம்
அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் போய் பின்னால் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு உள்ளே வாங்கன்னாங்க. உள்ளே போய் கையை காலெல்லாம் கழுவிட்டு வந்தோம். எனக்கு ஒன்றும் புரியலை, எதுக்காக கையை காலெல்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு தெரியல. போய் கையை காலை கழுவிட்டு வந்தோம். வந்த உடனே கனகவேல் ராஜன் யூ சிட் ஹியர் அப்படின்னு எனக்கு ஒரு இடத்த காட்டினாரு. அப்புறம் இடத்த கொஞ்சம் இடத்த விட்டுட்டு அப்புறம் அந்த டாக்டரை கூப்பிட்டு அந்த டாக்டரை ஒரு இடத்துல உட்கார சொன்னார். டாக்டருக்கு வலது பக்கத்தில் அவங்க அப்பா உட்கார சொல்லிட்டாரு. எல்லாம் உட்கார்ந்த பிறகு எல்லாத்தையும் பார்த்தா அப்படி சரி பார்த்தாரு. பார்த்துட்டு டாக்டருக்கும் எனக்கும் நடுவில் என்னோட வலது பக்கம் டாக்டரோட இடது பக்கத்தில் பகவான் தான் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு அந்த டாக்டரோட அம்மாவை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அம்மா நீங்கள் கொண்டு வந்திருக்கிற சாப்பாடை இப்போ நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு போய் அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்து இலையெல்லாம் எடுத்து போட்டாங்க. எல்லாத்துக்கும் இலையை எடுத்து போட்டோம், தண்ணியெல்லாம் தெளித்து எல்லாம் வச்ச உடனே அவங்க பரிமாற ஆரம்பித்தாங்க. முதல்ல இந்த பிரிட்டானியா பிஸ்கட் வச்சாங்க, அல்வா வச்சாங்க, அப்புறம் இட்லி வச்சாங்க, எல்லாம் வச்சாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்று இருக்கல, நாங்கள் அப்படி உட்காந்தோம். ஏன்னா பகவான் சொல்லணுமே சாப்பிடுங்கன்னு சொல்லிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். பகவான் சொன்னாங்க சாப்பிடுவோம், இப்போ நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாரு. நம்ம எல்லாம் எடுத்த உடனே அவர் எடுத்து பிஸ்கட்டை எடுத்து உடச்சி வாயில் வச்சார். நானும் பிஸ்கட் எடுத்து வாயில் வச்சேன். உடனே அந்த பாதி பிஸ்கட் உடச்ச பிஸ்கட் அவர் வாயில் வச்சது போக மீதி இருந்ததை எடுத்து என்னோட இலையில வச்சார். நான் பகவானோட பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை பிஸ்கட்டை சாப்பிட்டேன். அல்வா எடுத்தாரு, சாப்பிட்டாரு. அல்வா எடுத்து என் இடையில சார் சாமி எனக்கு போதும் சாமி, நாம் சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அதே மாதிரி இட்லியில் சாப்பிட்டுட்டு பாதி இட்லி எனக்கு வச்சாங்க, அதே சாப்பிட்டோம். இப்படி சாப்பிட எல்லாம் முடிஞ்சது. எனக்கு ஒரு பரம திருப்தி. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைச்சோம், ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள போனது மட்டும் இல்லை, பகவான் பக்கத்திலேயே அமர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய பாக்கியம் நமக்கு பெரிய பாக்கியம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் எல்லாம் போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்தோம். கழுவிட்டு வந்து இந்த இலையெல்லாம் அந்த அம்மா சாப்பிட்டுட்டு அந்த அம்மா எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் உட்கார்ந்த இடத்துல உட்கார சொன்னார். நாங்கள் எந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டோமோ அதே இடத்துல உட்காந்தோம். பகவான் மட்டும் ஏத்த சைடில் இந்த தூணில் சாஞ்சி உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல எப்போ சாக்கு போட்டு இருந்துச்சு, சாக்கில் போட்டு உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு கையில் வந்து ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரும் ஆனந்த விகடன் ஜேர்னலும் இருந்தது. அதில் ஒரு பக்கத்தை எடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்கிட்ட கொடுத்தாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்து அதில் ஒரு பக்கத்தை எடுத்து அதை கொடுத்து அதில் ஒரு பேராக இருந்தது, அந்த பேராவை வாசினார். அந்த பேரா என்ன அப்படின்னா, அந்த வருஷத்துக்கு வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆரம்பித்த ஜன் கல்யாண்ங்கிற மூவ்மெண்ட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் அதை வாசிக்க சொன்னார். அதை நான் வாசித்தேன். அப்புறம் ஆனந்த விகடன் என்ற கொடுத்து அந்த ஆனந்த விகடன்ல அதே ஆர்டிக்கல் ஜன் கல்யாண்ங்கிற ஆர்டிக்கல் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி அது இருந்தது, அதை வாசிக்க சொன்னார். அதை திருப்பி வாசித்தேன். அதை வாசித்தேன். மறுபடியும் திருப்பி இந்தியன் எக்ஸ்பிரஸை கொடுத்து மறுபடியும் வாசிக்க சொன்னார். இந்த மாதிரி 3 தடவை வாசிக்க சொன்னார். இந்த 3ஆவது தடவை வாசிக்க சொல்லும்போது என் மனசு எங்கே போயிடுச்சுன்னா கேம்புக்கு போயிடுச்சு. ஆஹா, நம்ம இப்போ கிளம்புனா தானே 6 மணிக்கு அங்கே போக முடியும், 6:30 மணிக்கு அங்கே எல்லாம் கிளம்புவாங்க, அங்கெல்லாம் ரெடியாக இருந்தாங்கன்னா என்ன செய்யறது, நம்ம டைம் கேட்டு வந்திருக்கோமே, 6 மணிக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோமே, என்ன செய்யறதுன்னு அந்த மனசுலயே தான் நான் வாசிக்கிறேன். ஆனால் வாசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் மனசுக்குள்ள உள்ள ஓடுது, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. பகவானுக்கு தான் தெரியுமே நம்மளை எப்போ விடுறதுங்கிறது அவருக்கு தானே தெரியும். அதனால வாஸ்து முடிச்சிட்டேன். வாஸ்து முடித்தோடனே அதை வாங்கிக்கிட்டாரு என்கிட்ட, வாங்கி வச்சுக்கிட்டு நான் ப்ரொஃபஸர் இட்ஸ் டைம் நவ் ஃபார் யூ கேன் கோ டு பாண்டிச்சேரி அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தோமா மணி அந்நேரம் 3:45 மணி அந்நேரம். டாக்டர்கிட்ட டைம் கேட்டாங்க. டாக்டர் டைம் சொன்னார். சரி இட்ஸ் டைம் நவ் ஃபார் யூ டு கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டாரு. நான் வீட்டிலேருந்து சனித்தேர் வீட்டிலேருந்து வந்து அந்த தேர்கிட்ட வர்றேன். தேர் பக்கத்தில் அந்த ரோடு வந்து திரும்பும். கரெக்டாக அந்த இடத்துக்கு வர்றேன். அந்த இடத்துல திருவண்ணாமலை டு பாண்டிச்சேரி பஸ் வருது. நான் ஏறி கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துட்டேன். இவங்க எல்லாம் லோட் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்தவொடனே கிளம்பி ஊருக்கு வந்து பகவான் நாங்கள் நல்ல முறையில் வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லி எழுதினேன். இது ஒரு எனக்கு பெரிய பாக்கியம். ஏன்னா மனசில் ஓடுறது அவங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த மருந்து கொடுத்தது, அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியலேன்னு இருந்த ஏக்கத்தை தனிச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனது, அதோட பெரும் பாக்கியம். பக்கத்தில் உட்கார்ந்தது அதோட பெரும் பாக்கியம். அவர் இலையில இருந்த சாப்பாடை எனக்கு கொடுத்து என்னை சாப்பிட சொன்னது, இது ஒரு பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன்.
பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு மிக மிக நன்றி. Ram Surat Kumar, Jaya Guru Raya.